வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நண்பரினுடைய கேள்வி. தர்மபுரி அப்படிங்கிறது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது. தர்மபுரியில் இருந்து ஒசூர் வழியாக பெங்களூருக்கு நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எந்தெந்த ரயில்கள் என்னென்னைக்கு இயங்குகிறது அப்படிங்கிற தகவல் கொடுத்தா ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அந்த நண்பர் கேட்ட கேள்விக்காக இந்த வீடியோ மூலமாக அவருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் தர்மபுரி வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் எது எது பெங்களூர் நோக்கி செல்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் என்ன அப்படின்னா, தர்மபுரியிலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர், அதாவது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய ரயில்கள். அப்படி பார்க்கும்போது முதல் ரயிலாக 16231 இந்த ரயிலானது தினமுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. கடலூர் துறைமுகத்தில் இருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் 16231. ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ரயிலானது தினமுமே காலை 2:07 மணிக்கு தருமபுரியை வந்து அங்கிருந்து கிளம்புகிறது. காலையில் 5:35 மணிக்கெல்லாம் பெங்களூருவை சென்றடைந்திருது. ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் அதிகமாகும்னு வைங்களேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12635. இந்த ட்ரெயினும் மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். ஆனால் தூத்துக்குடியில் இருந்து இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் தர்மபுரிக்கு தினமுமே காலையில் அதிகாலை 2:45க்கு, நள்ளிரவன் கூட எடுத்துக்கலாம், வரக்கூடிய ரயில் காலையில் 6:05 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூருவை சென்றடைந்து விடுகிறது. அடுத்து தர்மபுரியில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ஒரு மெமு ரயிலானது இயக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக தர்மபுரியிலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு ரயில் இந்த ரயிலாகத்தான் இருக்கும். காலையில் 5 மணிக்கு தினமுமே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 3 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் 8 மணிக்கெல்லாம் கேஎஸ்ஆர் பெங்களூருவை சென்றடைந்து விடுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 11014 லோகமானிய திலக், மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். தினமுமே கோயம்புத்தூர்லேருந்து இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது. ஆனால் தருமபுரிக்கு வரக்கூடிய நேரம் அன்று மதியானம் 12:40 மணிக்கு தருமபுரியிலிருந்து புறப்பட்டு 3:45 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூருவை சென்றடைந்து விடுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய கேஎஸ்ஆர் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12678. இந்த ரயிலானது தினமுமே இயங்கக்கூடிய ரயில். ஆனால் இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, தர்மபுரிக்கு ஈவினிங் 4:40 மணிக்கு, மாலை 4:40 மணிக்கு வந்துட்டு அன்னைக்கு நம்ம நைட்டு 9 மணிக்கு தான் கேஎஸ்ஆர் பெங்களூருவை நோக்கி செல்கிறது. அதே மாதிரி பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 20642 கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் தான் இயக்கப்படும். இந்த ரயில் வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இயங்கும். இந்த ரயிலானது காலையில் 10:53 மணிக்கு தருமபுரியிலிருந்து புறப்பட்டு அன்று மதியானம் 1:50 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை அடைகிறது. அடுத்து முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கக்கூடிய யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்துக்கு இயங்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணூர் யஸ்வந்த்பூர் ரயில் தினமுமே இயங்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் 16528. இந்த ரயிலானது அதிகாலை 3:25 மணிக்கு தருமபுரிக்கு வந்துட்டு அங்கே இருந்து 7:50 மணிக்கு காலையில் யஸ்வந்த்பூரை சென்றடைகிறது. யஸ்வந்த்பூரை அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16574 யஸ்வந்த்பூர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாராந்திர ரயில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே காலையில் 4:15 மணிக்கு தர்மபுரியிலிருந்து கிளம்பி அன்னைக்கு காலையில் 8:20 மணிக்கு யஸ்வந்த்பூரை சென்றடைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12258 யஸ்வந்த்பூர் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். ஆனால் இந்த ட்ரெயினில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கிடையாது. ஏன்னா இது வந்து கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த ரயிலானது 5:45 மணிக்கு தருமபுரியிலிருந்து புறப்பட்டு காலையில் 9:45 மணிக்கு யஸ்வந்த்பூரை சென்றடைகிறது. வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ரயில். செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்குகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16212 சேலத்திலிருந்து யஸ்வந்த்பூர் வரைக்குமே இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் தான் சொல்லணும். காலையில் 6:43 மணிக்கு தருமபுரிக்கு வந்துட்டு அன்னைக்கு நண்பகல் 11:15 மணிக்கு யஸ்வந்த்பூரை சென்றடையக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது. இதுவரைக்குமே நம்ம பார்த்துருக்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கலாம், அல்லது கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கலாம், அல்லது யஸ்வந்த்பூர் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கலாம்.
ஆனால் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இதில் ஒரு ட்ரெயின் விதிவிலக்கு, மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயில் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் வந்துட்டு போகிறதுனால அதை நம்ம இந்த கேட்டகரியில் வச்சுருக்கோம். இனிமேல் வரக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாமே பெங்களூர் அவுட்டர் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின்கள், போனஸ்வாடி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள். இந்த ரயில்களினுடைய டீட்டெயிலையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா சாளுக்கியா எக்ஸ்பிரஸ், மும்பை நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். வாரம் 3 முறை இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸாக இந்த ரயிலானது இருக்கிறது. ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய் மற்றும் வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களும் இயங்கக்கூடிய ரயில். தென் மாவட்டத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு 12:30 மணிக்கு செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தருமபுரிக்கு வருகிறது. வந்துட்டு காலையில் 4:15 மணிக்கு போனஸ்வாடி வந்து அங்கே இருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் தினமுமே இயங்கக்கூடிய ரயில். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் தாதர் வரைக்குமே செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. தாதர் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம். அதற்கடுத்து எஸ்எம்பிடி வரைக்கும் செல்லக்கூடிய, பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். நாகர்கோவிலிருந்து தினமும் இயங்கக்கூடிய இந்த ரயில் எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17236. இந்த ரயிலானது ஒவ்வொரு நாளுமே அதிகாலை 5:20 மணிக்கு தருமபுரியை வந்தடைகிறது. அங்கே இருந்து கிளம்பி எஸ்எம்பிடி பெங்களூருக்கு செல்கிறது. ஆனால் அவுட்டர் ஸ்டேஷனான பானஸ்வாடியில் இந்த ரயிலானது நிற்கிறது 9:30 மணி. எஸ்எம்பிடி பெங்களூரிலிருந்து உள்ளே வர்றதுக்கு இந்த ரயில் நிலையமான பானஸ்வாடி ரயில் நிலையத்திலிருந்து வர்றது ரொம்பவும் பக்கம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பயனுள்ள ரயிலாக இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் காரைக்காலிலிருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்குமே இயங்கக்கூடிய ட்ரெயின். எஸ்எம்பிடி பெங்களூர் அப்படிங்கிறது முக்கியமான ஜங்ஷன் தான். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பானஸ்வாடியிலையும் இந்த ரயிலானது நிற்கிறது. ட்ரெயின் நம்பர் 16570. இந்த ரயிலானது தினமுமே ஈவினிங் 4:32 மணிக்கு தருமபுரிக்கு வந்து அங்கிருந்து புறப்படுகிறது. கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம், ஏன்னா ஊடையில் நிற்கிற ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால. அதற்கடுத்து ஓசூர் வழியாக இந்த ரயிலானது செல்கிறது. இந்த ரயில் அன்னைக்கு நைட்டு 9:50 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி பானஸ்வாடி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிற்கிறது. இந்த 13 ரயில்கள் தான் இப்போதைக்கு தருமபுரியிலிருந்து பெங்களூர் வரைக்கும். நன்றி, வணக்கம்.